ஹைட்டு இதோட போதும். இவ்வளோ தான் ஒயர் மிச்சம் இருக்குது. இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இந்த பூவோடு இதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இது வந்து சொருகிறதுக்கு இவ்வளோ தூரம் கட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை சொருகிறது எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளேயே சொருகக்கூடாது. இதை விட்டுட்டு இந்த இதில் சொருகணும், உள்பக்கம். இப்போ நான் ஒரு 2-3 இது நான் சொருகி காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், இப்படி இருக்கா. இதில் சொருகக்கூடாது, இதை விட்டுட்டு அடுத்ததில் சொருகிறேன். எப்படி இது எவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் சொருகிக்கிட்டே போகணும். இப்போ இன்னொன்று சொருகி காமிக்கிறேன். இதை விட்டுட்டு இதையும் விட்டுட்டு அடுத்ததில். கொஞ்சம் பாஸ் வச்சு பாருங்கள். இதை மட்டும் அப்படியே ஒரு பூ உள்ளே போகிற மாதிரி நான் ஒரு நாட்டு உள்ளே போகிற மாதிரி மடிச்சிருக்கேன். இது வந்து கடைசி வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் கூட. இது மாதிரி சுற்றி சொருகி முடித்ததுக்கப்புறம் தான் கைப்பிடி போடணும். கைப்பிடி போட்டோன்னா எப்படி இருக்குது இந்த கூடைன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். லஞ்ச் பேக்கோட கொஞ்சம் பெருசு. லஞ்ச் பேக்கு பசங்களுக்கு பேஸ்கெட் போடுறோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய கூடை. இது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னு போட்டிருக்கேன். ஓகே, கூடைக்கு முறுக்கு கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். முறுக்கு கைப்பிடி இப்படி தான் இருக்கும். இது நல்லா கனமாகவும் வரும், நல்லாவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கூடை ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். லுக்கு நல்லா வந்திருக்கு.